ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்துட்டு நம்ம வந்து 100 வீடியோஸ்க்கு மேலே ரீச் பண்ணிட்டோம். ஸோ அதுக்காக ஒரு ஸ்லைம் தான் செய்யலான்னு வந்துட்டு எடுத்திருக்கேன். எனக்கு ரொம்ப கோல்டாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் ஓகே சண்டேவே வந்து எல்லா வீடியோவும் போட்டுடலாம், அப்புறம் வந்து டைம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு தான் இப்போயே வந்துட்டு போட்டுடுறேன். வேறு ஒன்றும் இல்லை, ஓகேங்களா? அதுக்காக வந்து 10 ருபீஸ் பாட்டில் ஃபெவிகம் வந்து எடுத்துகிட்டு அதில் வந்து பாதிக்கிட்ட போட்டுக்கிட்டேன். பாதியோ அதுக்கு மேலேயே போட்டேன். அதுக்கு வந்து ஆக்டிவேட்டர் நம்ம வந்து செஞ்சிடலாம். அதில் வந்துட்டு லைட்டாக வந்து தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு அதில் வந்துட்டு நம்ம வந்து போரிக் ஆசிட் வந்து கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லாவே வந்து இப்போ வந்து ஆக்டிவேட்டர் ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் போட்டுட்டு நல்லாவே வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணும்போது அந்தளவு எதுவுமே தெரியாதுங்க, வர்ற மாதிரியே தெரியாது. அப்படியே திரண்டு இருக்குமே தவிர வர்ற மாதிரி எந்த ஒரு இதுவுமே இருக்காது. நல்லா வந்து நீங்கள் வந்துட்டு நல்லா வந்துட்டு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரொம்ப நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணேன், ஓகேங்களா? ஸோ வந்து நம்ம வந்து நிறைய வீடியோ போடுறோமே தவிர அந்தளவு சப்ஸ்கிரைபர் வர மாட்டேறீங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க தவிர சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஓகேங்களா? தென் வந்து கொஞ்சோண்டு வந்துட்டு ஆப்புச்சோடா வந்து போட்டிருக்கேன். நீங்கள் வந்து போடாமல் கூட இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகேங்களா? ஆப்புச்சோடா போட்டுட்டு கொஞ்ச நேரம் தான் கிண்டுனா அதுக்குள்ளே சூப்பராகவே வந்து ஃப்ளஃபியாக வந்துருச்சு. இந்த ஆக்டிவேட்டருக்கு பதிலாக நீங்கள் வந்து போரோ ப்ளஸ் இல்லைனா வந்துட்டு ஸ்லைம் ஆக்டிவேட்டர் இல்லைனா வந்து ஏதாவது வந்துட்டு இந்த நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா போரோ ப்ளஸ் பவுடர், அந்த மாதிரி எது வேணால் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்துட்டு அந்த கலர் வந்து கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன். அக்ரிலிக் பெயிண்டில் வந்து நான் வந்துட்டு ரெட் கலர் போட்டேன், அது வந்து பிங்க் கலர் ஆகிடுச்சு. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டேன். தென் வந்து ஆயில் வந்து கொஞ்சோண்டு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நல்லா புசுன்னு இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு செஞ்சு முடிச்சாச்சுங்க. நான் கையிலே எடுத்துட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. அப்படியே இழுக்க அப்படியே ஒரு மாதிரி வெண்ணெயை தொடுற மாதிரி அப்படியே சூப்பராக இருந்தது. எங்கள் அம்மாவுமே பார்த்துட்டு நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்துட்டு நான் வந்து கொஞ்சோண்டு வந்துட்டு கிளிட்டர் போட்டுக்கிறேன், ஓகேங்களா? கிளிட்டரை எடுத்தேன் கவுத்தேன்னு சொல்லிட்டு அப்படியே போட்டுட்டேன். அப்படியே வந்துட்டு எடுத்தேன், அப்படியே வந்து கொட்டிட்டேன் தெரியாமல். அப்புறம் கொஞ்சம் அதிகமான மாதிரி இருந்தது. எங்கே பார்த்தாலும் கிளிட்டர் அந்த மாதிரியே தான் இருந்துச்சுங்க. பட் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். ஒரு மாதிரி கிளிட்டர் ஸ்லைம் மாதிரி ஆகிடுச்சு. சரி பரவாயில்லன்னு சொல்லி எடுத்துட்டேன். பாருங்கள் இப்போ எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ வந்துட்டு எடுத்து விளாட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இப்போ பாருங்கள், ஜூமில் காட்டுறேன். இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை நீங்கள் கண்டிப்பாக வந்து செஞ்சு பார்க்கலாங்க வீட்டில், ஓகேங்களா? இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து போரோ ப்ளஸ் க்ரீமோ இல்லை வேறு ஏதாவது கூட நீங்கள் ஆக்டிவேட்டராக வச்சு செய்யலாம், ஓகேங்களா? நல்லாவே போட்டுட்டு நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தென் வந்துட்டு நம்ம வந்து நல்லா வந்து வச்சு விளையாடலாங்க. இது வந்துட்டு ரொம்ப நாள் நம்ம வந்து வச்சுருக்க முடியுமான்னு தெரியல. பட் ஆனால் கொஞ்சம் விளையாடுறதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து செஞ்சு விளையாண்டுக்கிட்டால் நல்லா தான் இருக்கும். நீங்கள் எந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் கொடுத்தாலும் நான் வந்து அக்செப்ட் பண்ணிப்பேன். ப்ளீஸ் உங்களுக்கு ஏதாவது வந்துட்டு என் மூலமாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட்டில் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து அக்செப்ட் பண்ணிப்பேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ கிளிக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பாய்.